அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எப்படி வந்தது அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் இடையில எங்கேயாச்சும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 7.33 illustration 1. Moon and Star Company Limited is a company with an authorized capital of rupees 5 lakhs divided into 5,000 equity shares of rupees 100 each on 31st 12 2015, of which 2,500 shares were fully called up. The following are the balances extracted from the ledger as on 31st 12 2015. ஸோ அதாவது என்னென்னா கொஸ்டின் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் மூன் அண்ட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரே கம்பெனி தான் அது. ஸோ அவங்களுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 5 லட்ச ரூபா. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னா அவங்க ஒரு டிசைட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ஜெனரல் பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெறும் நேம் ஷேக்குக்காக ஜஸ்ட் ஒரு டபுள் அண்டர்லைன் போட்டு அதை நம்ம காமிச்சு வச்சுப்போம். அதில் வந்து எந்த இதுவும் ஆகாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ஷேர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸு, இதுக்கும் அதே தான் வரும். அப்போ 2,500 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூடு சப்ஸ்கிரைப்டு அண்ட் கால்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜெனரல் பப்ளிக்கு கம்பெனி இஷ்யூ பண்ணிட்டாங்க. மூன் அண்ட் ஸ்டார் கம்பெனி வந்து ஜெனரல் பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணிட்டாங்க. பப்ளிக் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த 2,500 நம்பர் ஆஃப் ஷேர்ஸை தான் நம்ம வந்து அஃபிஷியல் ஷேர் கேபிட்டலாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த ஃபாலோயிங் ஆர் த பேலன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மூன் அண்ட் ஸ்டார் லிமிடெட், அதோட ட்ரையல் பேலன்ஸோட டெபிட் சைட் பேலன்ஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க, கிரெடிட் சைட் பேலன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ டெபிட் சைட் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 50,000 இருக்குது, பர்ச்சேசஸ் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது, வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 இருக்குது, டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து ஒரு 4,200 இருக்குது, இன்சூரன்ஸ் அப் டு 31/3/2016. ஆனால் நம்ம அக்கௌண்ட்ஸை முடிக்கிறது வந்து என்னது 31st டிசம்பர். அப்போ எக்ஸ்ட்ரா 3 மாதத்துக்கு இருக்குது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பெய்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கொஸ்டினில் வெறும் இன்சூரன்ஸ் தானே கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி நம்ம இன்சூரன்ஸ் பெய்டாக ரிசீவ்டான்னு எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாலே அது வந்து எக்ஸ்பென்சஸாக தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பெய்டு, அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 மந்த்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கிறாங்கன்னா ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ். அப்போ அது நார்மல் இன்சூரன்ஸ் பெய்ட்லேருந்து நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும். அடுத்தது சேலரிஸ் இருக்குது, ரெண்ட்டு, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்ஸு, பிரிண்டிங், அட்வர்டைஸிங் எக்ஸ்பென்சஸ், போனஸ், டெட்டார்ஸு, பிளான்ட்டு, ஃபர்னிச்சர், பேங்க்கு, பேடெட்ஸ். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டெபிட் சைடில் இருக்குது. கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸு ஒரு 3,25,000 இருக்குது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 3,150, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் பேலன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது நெட் ப்ராஃபிட்டாக தான் வந்து இருக்கும். அப்போ அது ஒரு 6,220, அதாவது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கிடையாது, ப்ராஃபிட் அப்படின்ற கேட்டகரிஸில் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸு 35,200. யூஸ்வலாக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்னு கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்தது ரிசர்வ் ஒரு 25,000 இருக்குது. லோன் ஃப்ரம் மேனேஜிங் டைரக்டர்ஸ், அதாவது மேனேஜிங் டைரக்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது ஒரு 15,700. ஷேர் கேபிட்டல் வந்து 2,50,000. இங்கேயும் மேலேயும் கொடுத்துருக்காங்க 2,500 ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இங்கேயே தனியாக பாக்ஸ்குள்ளேயும் ஷேர் கேபிட்டல் 2,50,000 கொடுத்துட்டாங்க. எய்தர் ஏதாவது ஒன்று நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்தாலே நமக்கு போதும். இப்போது பேட் டெட்ஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி, ஃபைனல் கால் மணி அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து பே பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணலை, செகண்ட் கால் பே பண்ணலை அப்படின்னா
கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை ஃபர்ஃபீச்சர் பண்ணிப்பாங்க, அதாவது திருப்பி எடுத்துப்பாங்கன்னு அர்த்தம் கம்பெனி அந்த ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து. ஸோ அப்போ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு பர்சன் வந்து த பர்சன் ஹூ ஃபெயில்டு டு பே எனி கால்ஸ் மணி, ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் அது மாதிரி ஏதாவது பே பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து கொஸ்டினில் வந்து ஒரு 5000 வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ட்ரையல் பேலன்ஸோட டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதுக்கடுத்தது ட்ரையல் பேலன்ஸு கீழே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. யூ ஆர் required டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/12/2015 அண்ட் எ பேலன்ஸ் ஷீட் as on that date. அதாவது 31/12/2015 வருஷத்தோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் ரெண்டுத்தையுமே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் வைஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ as per த ரிவைஸ்டு ஷெட்யூல் படி 6 படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்டேட்மெண்ட் வைஸ் இருக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். த ஃபாலோயிங் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் அதுக்கு அடுத்தது அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் வேல்யூட் அட் 1,91,500. டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்டு, அதில் 15% டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் ஆன் ஃபர்னிச்சரும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் கேட்டகரி தான், அதில் 10% வந்து டிப்ரிஷியேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த வருஷத்தோட டேக்ஸ் ப்ரொவிஷன் ஒரு 8,000 வந்து இஸ் கன்சிடர்டு நெசசரி. ஒரு 8,000 வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த டைரக்டர்ஸ் டிக்ளேர்ட் அண்ட் இன்டரிம் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா தமிழ் மீனிங் வந்து பங்காதாயம், இன்டரிம் அப்படின்னா இடைப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலாக வந்து கம்பெனி வந்து வருஷ கடைசியில் தான் டிவிடெண்ட் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் எதுவும் ரூல்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கம்பெனி நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒரு வருஷத்தில் இடைப்பட்ட ஏதாவது ஒரு கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்டரிம் டிவிடெண்ட்டு. ஸோ இது எப்போ கொடுத்துருக்குறாங்க? 15/8/2015 வருஷம் கொடுக்குறாங்க. அதாவது அப்போது ஃபார் 6 months எண்டிங் June 30th 2015 அட் 6%. அதாவது யூஸ்வலாக ஒரு 6 மாதம் 4 மாதம் ஏதாவது அந்த ஒரு வருஷம் 12 மாதம் இருக்குது அப்படின்னா அந்த 12 மாதத்துக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிவிடெண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6%. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய சம்மில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1 கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது நோட்ஸ் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸு. ஸோ அது இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ அப்படின்னா வருமானம், ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னும்போது யூஸ்வலாக ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ சேல்ஸ் பண்ணி வரக்கூடிய சேல் ஆகி வரக்கூடிய லாபம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இஃப் எனி ப்ராஃபிட் ஒன்லி பை செல்லிங் குட்ஸ் பை த கம்பெனி அப்படின்னு இருக்குதுன்னா மட்டும்தான் அது வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதாவது அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி அது மூலயமா மட்டும்தான் அவங்களுக்கு வருமானம் வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். வேறு எந்த வகையிலையும் அவங்களுக்கு வருமானம் வரல அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த சென்டென்ஸுக்கான மீனிங், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சேல்ஸ் தான் இருக்கும். கொஸ்டினில் வந்து 3,25,000 வந்து கொடுத்துருப்பாங்க. அதை அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதையே நோட் நம்பர் 1ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ இங்கே சீரியல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம நோட் நம்பர் 1, 2, 3 கேட்டகரிஸில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 2, அதுக்கு வந்து என்ன தலைப்பு கொடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா அதர் இன்கம்ஸ், இதர வருமானங்கள். அதாவது டைரெக்டாக அந்த பிஸ்னஸ் பண்ணி அது மூலிமா இல்லாமல் வேறு கேட்டகரிஸில் ஏதாவது அந்த பிஸ்னஸுக்கு வந்து வருமானம் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, தமிழ் மீனிங் வந்து தள்ளுபடி பெற்றது. கொஸ்டினில் வந்து ஒரு 3,150 கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். மற்ற வேறு எதுவும் இன்கம் கிடையாது. அதை மட்டுமே அப்படியே நம்ம நோட் நம்பர் 2ஓட டோட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது நோட் நம்பர் 3க்கு நம்ம போவோம். நோட் நம்பர் 3ஓட ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா விற்பனை. ஸோ ஒரு பொருளை விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வந்து செலவு இருக்குது, அதாவது பொருளுக்கான விற்பனை அடக்க விலை அப்படி சொல்லுவாங்க.
ஸோ அப்போ அதாவது ப்ராஃபிட் இதில் இருக்காது. காஸ்ட் அப்படின்னும்போது இந்த இடத்துல ப்ராஃபிட் சேராமல் இருக்கக்கூடிய இது வரைக்கும், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய செலவு எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க ஒரு 50,000 ரூபா. அதோட பர்ச்சேசஸ் வந்து ஒரு 2,00,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,50,000 ரூபா வரும். தென் க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில். அது ஒரு 1,91,500 இருக்கும். அப்போ 2,50,000ல் 1,91,500 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 58,500 வரும். திஸ் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ இப்போ இதுக்கான டோட்டல் வந்து அதே தான் 58,500 வந்து டோட்டல் நம்ம நோட் நம்பர் 3யோட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4, அதுக்கு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்னால் ஒரு நிறுவனத்தில் வேலையாட்கள் வந்து வேலை செய்யும்போது அதுக்கு அவங்க செஞ்ச வேலைக்கு வந்து நம்ம காம்பன்சேஷன் நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்போது நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரிஸு, வேஜஸ்ஸு, இன்சென்டிவ்ஸு, போனஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வரும். அது மட்டும் கிடையாது, நம்ம இன்கேஸ் இன்சூரன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது இது பண்ணியிருக்கிறோம், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்றது எல்லாமே கூட இது என்ன ஆகும் அப்படின்னா அலவன்சஸ்ஸு இதெல்லாமே கூட இதில் வந்து சேர்ந்துடும். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்னால் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிக்கு எது எதெல்லாம் நம்ம மானிட்டரி பெனிஃபிட் கொடுக்குறோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். அப்போ கொஸ்டினில் வந்து வேஜஸ் ஒரு 70,000 கொடுத்துருப்பாங்க, சேலரிஸ் வந்து ஒரு 18,500 கொடுத்துருப்பாங்க, போனஸ் ஃபார் த எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு 10,500 கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நோட் நம்பர் 4 கேட்டகரிஸில் வந்துடும். இப்போ நம்ம டோட்டல் பண்ணும்போது 99,000 வருது. இது வந்து நோட் நம்பர் 4ஓட டோட்டல். இதோட தலைப்பு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது நோட் நம்பர் 5க்கு நம்ம போயிடலாம். நோட் நம்பர் 5க்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ். அது என்ன அமார்டிசேஷன்? அமார்டிசேஷன் அப்படின்னா அதாவது ஃபிக்ஸியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். ஃபிக்ஸியஸ்னால் நாட் ரியாலிஸ்டிக், உண்மை கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸு, இந்த மாதிரில வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ அப்போ அதாவது அது வந்து ஏதாவது அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும், இல்லை அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி போது ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவாக இருக்கும். அதான் ப்ரிலிமினரி ஆர் ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வரும். பட் நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபிக்ஸட் அசெட்டில் டிப்ரிஷியேஷன் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிப்ரிஷியேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க 15%. ஸோ பிளான்ட்டோட வேல்யூலேருந்து நம்ம 15% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 27,025 ருபீஸ் வந்து நமக்கு வரும். அடுத்தது டிப்ரிஷியேஷன் ஃபர்னிச்சர் வந்து ஒரு 17,100 வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 10% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1,710 வந்து வரும். அப்போ வெறும் டிப்ரிஷியேஷன் வேல்யூ மட்டும்தான் நோட் நம்பர் 5ல் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த நோட்ஸ்லையும் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அப்படியே கவனமாகவே பார்த்துட்டு வாங்க. அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நோட் நம்பர் 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டல் 28,785. அடுத்தது நோட் நம்பர் 6க்கு நம்ம போகலாம். நோட் நம்பர் 6க்கு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்லிட்டு நாம் நேம் கொடுப்போம். கொஸ்டினில் டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், 4,200. அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது அடுத்தது இன்சூரன்ஸ். கொஸ்டினில் வந்து ஒரு 6,720 ரூபா வந்து இருக்கும். இதில் நம்ம 3/12 போடுறோம். ஏன் 3/12 அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வந்து முடிகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/12 31/12 2015 முடியுதுன்னு வச்சுப்போம். அப்போது ஆனால் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31/3/2016ன்னு கொடுத்து வச்சுருக்குறாங்க. அப்போ 3 மாதம் எக்ஸ்ட்ராவே பே பண்ணிட்டோம். ப்ரீபெய்டு, முன்கூட்டி செலுத்திய செலவு அப்படின்னு அர்த்தம் தமிழில். அப்போது 6,720 ரூபா அப்படின்றது வந்து 12 மாதத்துக்காக இருக்குது அப்படின்னா அதை 3 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ 3 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 1,680 ரூபா வரும். அப்போ இது எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கிறோம், அதை நம்ம கழிச்சிக்கலாம். அப்போ அதே தான், இதே ஒரிஜினல் இந்த 6,720ல் 1,680 ரூபாயை கழிச்சோம் அப்படின்னா 5,040 ரூபா வந்து நெட் இன்சூரன்ஸாக நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ரெண்ட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி தான். ஒரு 6,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 8950 கொஸ்டினில் இருக்கும். பிரிண்டிங் அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு 2400. அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 3800 வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. பேட் டெட்ஸ் தமிழில் வந்து வாராக்கடன் சொல்லுவாங்க. இது வந்து கம்பெனிக்கு லாஸ், அப்போ அது வந்து நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் எடுத்துக்கலாம் 3200. அப்போ நம்ம இதை வந்து நோட் நம்பர் 6 வந்து டோட்டல் பண்ணிப்போம். 4200 ப்ளஸ் 5040 ப்ளஸ் ஒரு 6000 ப்ளஸ் ஒரு 8950 ப்ளஸ் ஒரு 2400 ப்ளஸ் ஒரு 3800 ப்ளஸ் ஒரு 3200 ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? நோட் நம்பர் 6ஓட டோட்டல் வந்து 33,590 ருபீஸ் வந்து வருது. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பி கால்குலேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மூன் அண்ட் ஸ்டார் லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2015 as per the revised schedule 6. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்லாம் ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ணிட முடியும். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம தனியாக அக்கௌண்ட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேட்டாலாம் தனியாக கால்குலேஷன்லாம் கிடையாது. ஆல்ரெடி நோட்ஸ் டு அக்கௌண்ட் போட்டு இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறது தான் வேலை. எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா அங்கே சீரியல் நம்பர் 1 2 3ன்னு கொடுத்ததை வந்து இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட் நம்பர் கேட்டகரிஸில் மென்ஷன் பண்ணிப்போம் செகண்ட் காலத்தில். அதுக்கடுத்தது பர்டிகுலர்ஸ் காலத்தில் ஒவ்வொரு நோட் நம்பர்ஸுக்கும் நம்ம ஒரு ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மென்ஷன் ஆகிடும். அடுத்தது இந்த ருபீஸ் காலத்தில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம ஒரு டோட்டல் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட்டு தான் இங்கே வரும். ஸோ அதுக்குள்ளே வந்து நோட் நம்பருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வராது. எந்தெந்த நோட் நம்பர்ஸோட டோட்டல் நம்ம போட்டு இருக்கிறோமோ அது மட்டும் ருபீஸ் காலத்தில் வரும். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து புரிஞ்சிடும். இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 இன்கமில் 2 கேட்டகரிஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்குது. ஒன்று ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், இன்னொன்று அதர் இன்கம்ஸு. அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா பிஸ்னஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய இன்கம். அதை தவிர்த்து வேறு கேட்டகரிஸில் ஏதாவது இன்கம் வந்து வந்திருக்கும். இப்போ நோட் நம்பர் 1ல் நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தலைப்பு கொடுத்துருப்போம். டோட்டல் வந்து 3,25,000 கொடுத்துருப்போம், அது மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதே பேட்டர்னில் தான் வரும். நோட் நம்பர் 2 அதர் இன்கம்ஸ்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அமௌண்ட் வந்து 3,150 டோட்டலில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் இன்கம் இல்லை. அப்போது 3,25,000 ப்ளஸ் ஒரு 3,150 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 3,28,150 வந்து கிடைக்குது. இதுக்கு வந்து நம்ம டோட்டல் இன்கம் ஆர் டோட்டல் ரெவன்யூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸ் வந்து ரோமன் லெட்டர் 2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் நோட் நம்பர் 3யோட டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிப்போம். நோட் நம்பர் 3க்கு நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான டோட்டல் வந்து 58,500. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்றது வந்து ஒரு பொருளை விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொருளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய செலவு தான் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் அப்படின்னாலே எக்ஸ்பென்சஸ் செலவுன்னு அர்த்தம். அடுத்தது நோட் நம்பர் 4ல் வந்து தலைப்பு எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் வந்து 99,000 வந்து கொடுத்துருப்போம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 5க்கு வந்து டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் வந்து 28,785 ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நோட் நம்பர் 6க்கு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் வந்து 33,590. இப்போ எக்ஸ்பென்சஸை மட்டும் தனியாக நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். அதாவது 58,500 ப்ளஸ் ஒரு 99,000 ப்ளஸ் ஒரு 28,785 33,590 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2,19,875. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏ மைனஸ் பி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏ வந்து ரெவன்யூ ஆர் இன்கம் 3,28,150 இருக்குது. பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 2,19,875. அப்போ நம்ம கழித்து பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ளஸில் வருது. அப்போது பாசிட்டிவாக நம்மளுக்கு ஆன்சர் வந்ததுனால 1,08,275 அப்படின்றது வந்து ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. அடுத்தது நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஒரு 8,000 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 8,000 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 1,08,275ல் 8,000 போயிடுச்சுன்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் போயிடுச்சுன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை ப்ராஃபிட் ஃபார் த பீரியட்னு எடுத்துப்போம். 1,02,275 ருபீஸ் வந்து
டேக்ஸ் போனதுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனி. அடுத்தது சி, கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஆன் பேலன்ஸ் ஷீட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் தனியாக ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு ஏதாவது ஆர்டரா சீரியல் நம்பர்லாம் இருக்கா அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. நம்ம போகிறது தான் வந்து நம்பரு. ஸோ அதே பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போது நம்ம பார்க்கலாம் கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட். அதுக்கும் இதே பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸ்டேட்மெண்ட்டு, சீரியல் நம்பரு, பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ருபீஸ் காலம் சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுக்கு வந்து ருபீஸ் தான் வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிப்போம். ஏன்னா நோட் நம்பர் அப்படின்றது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் வரும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு அதுலேயே வந்து தனியாலாம் நம்ம காமிக்க மாட்டோம். அது சீரியல் நம்பரே நம்ம நோட் நம்பரை எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது நோட் நம்பர் 1, அதுக்கு வந்து ஷேர் கேபிட்டல் அப்படி சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இஷ்யூடு கேபிட்டல் 2 வரும். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து ஒரு டம்மி தான். அதை நம்ம நேம் ஷேக்காக மென்ஷன் பண்ணுவோம். அதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க மாட்டோம். ஸோ கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க 5000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட் வந்து 1 லேக்னு சொல்லிட்டு. அதேமாதிரி கொஸ்டின்லேயே 5 லேக்ஸ் அப்படின்னுமே அமௌண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஸோ அந்த 5 லேக்ஸ் அவுட்டர் காலத்தில் போட்டுட்டு டபுள் அண்டர்லைன் கொடுப்போம். அக்கௌண்ட்ஸில் டபுள் அண்டர்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அண்டு கால்ட் அப் கேபிட்டல். இஷ்யூடுனா கம்பெனி ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க. சப்ஸ்கிரைப்டு அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த ஷேர் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வில்லிங்னஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு அந்த ஷேரை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். கால்ட் அப் அப்படின்னா பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா காசை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னு அர்த்தம். இதான் வந்து இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அண்டு கால்ட் அப். நம்ம வெளியிட்டுட்டோம் பங்குகளை, மக்கள் அதை வாங்கிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை நம்ம வசூலிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். முழுசாக முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எதுக்காக அது கால்ட் அப்னு வேறு ஒன்று கொடுக்குறாங்கன்னா இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடு நம்ம எடுத்துப்போம். இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி இந்த மாதிரிலாம் வரும். அப்போ எல்லா அமௌண்ட்டுமே அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா தான் அது வந்து கால்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கால்ட் அப் அண்டு பெய்ட் அப் அப்படி சொல்லுவாங்க. கால்ட் அப்க்கு அடுத்தது வந்து பெய்ட் அப்பும் வரும். எல்லா அமௌண்ட்டுமே செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பெய்ட் அப்னு வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கு பேர் தான் வந்து இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு அண்டு கால்ட் அப் அண்டு பெய்ட் அப் சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டினில் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாகவே ட்ரையல் பேலன்ஸில் 2,50,000 கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் பேலன்ஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2500 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2,50,000 இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் ஒரு 5,000 கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கழிச்சிக்கலாம். அப்போ 2,50,000ல் 5,000 கால்ஸ் இன் அரியர் போயிடுச்சுன்னா 2,45,000 வந்து நெட் பேலன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல். இது நோட் நம்பர் 1ஓட தலைப்பை எடுத்துப்போம். நோட் நம்பர் 1க்கு நம்ம வெறும் 2,45,000 மட்டும்தான் எடுத்துருக்கிறோம் பாருங்கள். இந்த 5 லேக்ஸ் வந்து வராது. அது வெறும் நேம் ஷேக்காக மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது நோட் நம்பர் 2, ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம், இல்லை ப்ராஃபிட் ஃபார் த கம்பெனி. ரிசர்வ்னா எல்லா டைப் ஆஃப் ரிசர்வும் வந்துடும். கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா வெறும் ரிசர்வ்ன்ற நேமில் ஒரு 25,000 கொடுத்துருப்பாங்க, அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் ஒரு 6,220, அதாவது பேலன்ஸ் ஷீட்லேயே ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அது வருஷத்தோட தொடக்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க, 1 ஜனவரியில். அப்போ அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டாக நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த வருஷம் இப்போ ரீசெண்டாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறமேட்டே இருக்கக்கூடிய ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து ஒரு 1,275 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த 2 ப்ராஃபிட்டையும் நம்ம வந்து கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துப்போம். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு 1,06,495 ரூபா வருது. தென் லெஸ் அப்ராப்ரியேஷன். அப்ராப்ரியேஷன்னா எதெல்லாம் கழிக்க வேண்டிய அமௌண்ட்டோ அது எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போது யூஸ்வலாக ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டேக்ஸ் கட்டுவாங்க. அடுத்தது வந்து யார் யாருக்கெல்லாம் வட்டி கொடுக்கணுமோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிவிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
டிவிடெண்ட் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படி சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் ரிசர்வ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை தான் வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கம்பெனியோட ப்ரொசீஜர். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ராஃபிட்டில் வந்து டேக்ஸ் எல்லாமே பே பண்ணியாச்சு. இப்போ அப்ராப்ரியேஷனை ஒதுக்கீட்டுன்னு அர்த்தம் தமிழில். இன்டரிம் டிவிடெண்ட் வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அரியர்ஸ்லாம் போக 2,45,000 இருக்குது. அப்போது டிவிடெண்ட் அப்படின்றது வந்து எங்கேருந்து எதுலேருந்து தருவாங்க, ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஷேர்லேருந்து தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகலாம். 6% வெறும் இன்டரிம் டிவிடெண்ட்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அமௌண்ட் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அப்படின்னாலே பங்காதாயம் பங்குகளில் இருந்து தான் நம்ம எடுப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன நெட் வேல்யூ ஆஃப் ஷேர் இருக்கோ, அதாவது நோட் நம்பர் 1ல் 2,45,000 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த 2,40,000 நெட் ஷேர் கேபிட்டல்லேருந்து நம்ம 6% நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 6% நம்ம கண்டுபிடிக்கும்போது நமக்கு எவ்வளோ வருது, 14,700 வருது. அப்போது நம்மக்கிட்ட டோட்டல் நெட் ப்ராஃபிட் சர்ப்ளஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 1,06,495. சர்ப்ளஸ்னாலும் நெட் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். அதில் இன்டரிம் டிவிடெண்ட் இடைப்பட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னா பங்காதாயம் வந்து கொடுக்கறது. அப்போ அதை நம்ம கழிச்சிக்கிறோம். 1,06,495 14,700 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது, 91,795 ரூபா. இப்போ நம்ம நோட் நம்பர் 2 வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டுத்தையும் கூட்டி தான் நம்ம டோட்டல் போடணும். அப்போ ரிசர்வ் வந்து அவுட்டர் காலத்தில் 25,000 இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணது போக டிவிடெண்ட்டுக்கெலாம் அலோகேட் பண்ணது போக மிச்சம் 91,795 ரூபா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 1,16,795 ரூபா வந்து நோட் நம்பர் 2ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நோட் நம்பர் 3. நோட் நம்பர் 3க்கு வந்து நம்ம லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு கொடுப்போம். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னா கம்பெனி கடன் வாங்கியிருக்கிறது எல்லாமே பாரோயிங்ஸ்னு அர்த்தம். பாரோயிங்ஸ்னால் கடன் வாங்குறது, லெண்டிங்னா கடன் கொடுக்கறது. அப்போ நீண்ட கால கடன்கள் வந்து பெற்றது அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் தமிழ் மீனிங்கில். இப்போ அதுக்கடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார். அது என்ன செக்யூர்டு கிரெடிட்டார், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்? இந்த இடத்துல லோன் கொடுத்துருக்குறாங்க, அன்செக்யூர்டு லோன், செக்யூர்டு லோன் அப்படின்னா கம்பெனி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அடமானம் வச்சு லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து செக்யூர்டு லோன். அன்செக்யூர்டு லோன் அப்படின்னா வெறும் கேரண்டி பேசிஸில் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் திருப்பி கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் உத்தரவாதத்தின் பேரில் வந்து யாராவது லோன் வந்து கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது வந்து அன்செக்யூர்டு லோன். ஸோ கொஸ்டினில் வந்து ஒரு 15,700 இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிப்போம். வேறு எதுவும் இல்லை, அதையே நம்ம நோட் நம்பர் 3ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பேயபிளோட எக்ஸாக்ட் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பேயபிள் ஈக்குவல் டு பில்ஸ் பேயபிள் ப்ளஸ் கிரெடிட்டார் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரேட் பேயபிள். நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பில்ஸ் பேயபிள் எதுவும் கொடுக்கல, அதனால் வெறும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும் ஒரு 35,200 கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் நம்ம நோட் நம்பர் 4ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்னா ப்ரொவிஷனும் ஒன் ஆஃப் த ரிசர்வ் தான். என்ன ப்ரொவிஷனுக்கும் ரிசர்வுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ன்றது லாங் டேர்ம் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, செட் அசைடாக நம்ம தனியாக வச்சுக்கிறது. ப்ரொவிஷன் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமீடியட் கமிட்மெண்ட் அந்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது பேமெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஃப்டிக்காக வச்சுக்கிறது. அப்போது ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்னால் எப்படியும் கண்டிப்பாக வருஷ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்பெனி வந்து டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற ஒரு அமௌண்ட்டை ரிசர்வ் வந்து வச்சுருக்கிறது இது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படி சொல்லுவாங்க. குறுகிய காலத்துக்கு மட்டும் அந்த ரிசர்வை யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்குள்ளே அது வந்து அந்த யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொஸ்டினில் ஒரு 8,000 கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இங்கே எடுத்துப்போம். நெட் ப்ராஃபிட்லேயும் ஆல்ரெடி கழிச்சு காமிச்சிருப்போம் 8,000, திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிப்போம். அதே மாதிரி எப்போவுமே ட்ரையல் பேலன்ஸு கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுலாம் இருக்கோ அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2 இடத்துலையும் இம்பேக்ட் ஆகும், 2 இடத்துலையும் வரும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் அந்த இடத்துல என்ட்ரி ஆகும், தென் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் என்ட்ரி ஆகும். ஸோ அதனால் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்ற நேமில் நோட் நம்பர் 5 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது நோட் நம்பர் 6. நோட் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா அதர் கரண்ட் லையபிலிட்டிஸ்லேயே நார்மல் லையபிலிட்டிஸ் வந்து இருக்குது, அதர் கரண்ட் லையபிலிட்டிஸ்னு இருக்குது. வெறும் கரண்ட் லையபிலிட்டிஸ் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு, அதுக்கடுத்தது பில்ஸ் பேயபிள், இது மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஆனால் அதையுமே செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதர் கரண்ட் லையபிலிட்டிஸ் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா
இந்த கேட்டகரிஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்போ இன்டரிம் டிவிடெண்ட் பேயபிள் எது எதெல்லாம் பேயபிள்னு வருதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் லையபிலிட்டிஸில் வரும். டிவிடெண்ட் பேயபிள், டேக்ஸ் பேயபிள் இதெல்லாமே வரும். ஸோ இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட் படி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே தனியாக ஹெட்லைன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம அதர் கரண்ட் லையபிலிட்டிஸில் வந்து இன்டரிம் டிவிடெண்ட் பேயபிளை தனியாக மென்ஷன் பண்ணுவோம். அதாவது டிவிடெண்ட் இன்னும் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த 14,700 எப்படி வந்தது? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் டிவிடெண்ட்டை கழித்து காமிச்சிருப்போம். அப்போது 6% 2,45,000 வந்து நெட் ஷேர் கேபிட்டல்லேருந்து 6% நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 14,700 வரும். இன்டரிம் டிவிடெண்ட்டும் நமக்கு வந்து ட்ரேடிங் இதில் ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்ததுனால நம்மளுக்கு நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சர்ப்ளஸில் கழித்து காமிச்சிருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையே நோட் நம்பர் 6ல் அதர் கரண்ட் லையபிலிட்டிஸாக நம்ம வந்து காமிப்போம் 14,700. அப்போ 2 இடத்துல வருது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 7. நோட் நம்பர் 7க்கான தலைப்பு வந்து டேஞ்சபிள் அசெட்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம், தமிழ் மீனிங். இப்போ நோட் நம்பர் 7 டேஞ்சபிள் அசெட். ஃபிக்ஸட் அசெட்டில் 2 கேட்டகரி இருக்கும், டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள். கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை சொத்துக்கள், கண்ணுக்கு தெரியாதது வந்து இன்டேஞ்சபிள். கொஸ்டினில் இன்டேஞ்சபிளோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. டேஞ்சபிள் மட்டும் ஃபிக்ஸட் அசெட்டு பிளான்ட் வந்து ஒரு 1,80,500 கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் வந்து அதுக்கு 15% வந்து டிப்ரிஷியேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ 1,80,500 15% நம்ம டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 27,075 இதை நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சஸில் இதை டைரெக்டாக காமிச்சிருப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 இடத்துலையும் நீங்கள் தனியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேஷனில் காமிச்சிக்கலாம். இப்போது நம்ம 1,80,500 27,075 போயிடுச்சு அப்படின்னா டிப்ரிஷியேஷன் போச்சுன்னா மிச்சம் வந்து நெட் வேல்யூ ஆஃப் த அசெட் வந்து 1,53,425 வந்து வருது. அடுத்தது நம்மக்கிட்ட ஃபர்னிச்சர் வந்து இருக்குது. ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து 17,100. அதுக்கு டிப்ரிஷியேஷன் வந்து கொஸ்டினில் 10%ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 17,100 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 1,710 வந்து வரும். இதையே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதர் எக்ஸ்பென்சஸில் வந்து நம்ம காமிச்சிருப்போம். தென் வந்து இங்கே கழிச்சு காமிக்கிறோம். அப்போ 17,100 1,710 போயிடுச்சுன்னா 15,390 வந்து நெட் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர்னு அர்த்தம். இப்போ டேஞ்சபிள் அசட்டோடைய அவுட்டர் காலத்தில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். 1,53,425 ப்ளஸ் ஒரு 15,390 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1,68,815 வருது. இப்போ நான் அதுக்கு அடுத்தது நோட் நம்பர் 8க்கு நம்ம போவோம். நோட் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள். இதுக்கான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ் சன்ட்ரி டெட்டார்ஸ் ரெண்டுமே சேர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் ட்ரேட் ரிசீவபிள். கொஸ்டினில் வெறும் சன்ட்ரி டெட்டார்ஸ் மட்டும் ஒரு 38,700 கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை மட்டும் நோட் நம்பர் 8ஓட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 9 ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்னு தலைப்பு கொடுத்துப்போம். அதாவது அமௌண்ட்டை வந்து இன்கேஸ் கம்பெனி வந்து வாங்கியிருக்கிறாங்க, ரிசர்வ் இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பாரோயிங்ஸு. இதே வந்து கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துருக்குறாங்க வேறு ஒருத்தவங்களுக்கு, இப்போ செட்டில்மெண்ட் ஆக வேண்டியது வந்து பார்த்தோம்னா இன்கேஸ் எம்ப்ளாய்க்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறது, இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷம் பே பண்ணக்கூடிய செலவுக்கான அமௌண்ட்டை இப்போவே பே பண்ணிடுறது, ப்ரீபெய்டு முன்கூட்டியே பே பண்ணிடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து நம்ம லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸாக மென்ஷன் பண்ணிப்போம். அட்வான்சஸ் வந்து ப்ரீபெய்டு கேட்டகரிஸில் வரும். லோன்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து லெண்டிங்னு அர்த்தம். அதாவது கம்பெனி வந்து யாருக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்கும் லோன் வந்து தருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட்டெல்லாம். இதெல்லாம் நோட் நம்பர் 9 ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ அப்போ ப்ரீபெய்டு இன்சூரன்ஸும் ஒன் ஆஃப் த அட்வான்சஸ் கேட்டகரி தான். அப்போது ப்ரீபெய்டு இன்சூரன்ஸும் ஒன் ஆஃப் த அட்வான்சஸ் கேட்டகரி தான். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். திருப்பி வேணுனாலும் இந்த இடத்துல காமிச்சிக்கலாம் நம்ம. அப்போ நார்மல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு வந்து 6,720 3 மாதம் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 3 மாதத்துக்கு தனியாக எடுத்துக்கணும். 6,720 12 மாதத்துக்கு அப்படின்னா 3 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 1,680. இதை நோட் நம்பர் 9ல் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கேட்டகரிஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டி ஆப்ஷன் நம்பர் டி வந்து பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மூன் அண்ட் ஸ்டார் கம்பெனி லிமிடெட் as on 31st 12 2015 as per the revised schedule 6.
அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் டு அக்கவுண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுவும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் வைஸில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர், ருபீஸ் இது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இங்கேயும் அதே மெத்தட் தான். எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி நோட்ஸ் டு அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணமோ அதே பேட்டர்னில் தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோமன் லெட்டர் 1 ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்னால் லயபிலிட்டி சைடில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபஸ்ட்டில் வரும்னு அர்த்தம். இப்போது அதுக்கு கீழே சப்ஹெட்டிங் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பங்குதாரர்களுடைய நிதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஷேர் ஹோல்டருக்கு எது இதெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல், ரிசர்வு, அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட். சர்ப்ளஸ்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். இதெல்லாமே ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு. அப்போ நோட் நம்பர் 1 நம்ம ஆல்ரெடி ஷேர் கேபிட்டல்னு தலைப்பு கொடுத்து வச்சுருப்போம். அமௌண்ட் வந்து டோட்டல் 2,45,000 கொடுத்துருப்போம். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 2 வந்து ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ்ன்னு தலைப்பு கொடுத்து வச்சுருப்போம். ஸோ 1,16,795 ரூபா டோட்டல் வேல்யூ இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது சப்ஹெட்டிங் வந்து 2 நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கக்கூடியது, அதாவது லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மக்கிட்ட கொஸ்டினில் நோட் நம்பர் 3 வந்து மென்ஷன் ஆகும். நோட் நம்பர் 3க்கு வந்து நம்ம லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதோட டோட்டல் வந்து 15,700 ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கரண்ட் லயபிலிட்டிஸு. கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். நோட் நம்பர் 4க்கு வந்து தலைப்பு ட்ரேட் பேயபிள்னு கொடுத்துருப்போம். அமௌண்ட் வந்து 35,200. அடுத்தது நோட் நம்பர் 5 வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் தலைப்பு கொடுத்து வச்சுருப்போம். அமௌண்ட் வந்து 8,000 ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 6க்கு வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு தலைப்பு கொடுத்து வச்சுருப்போம். ஸோ நம்ம டோட்டல் வேல்யூ வந்து 14,700 அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 2,45,000 ப்ளஸ் ஒரு 1,16,795, 15,700, 35,200, 8,000, 14,700 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4,35,395 வந்து வருது. இதுக்கு பேர் வந்து டோட்டல் லயபிலிட்டி ஆர் டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது ரோமன் லெட்டர் 2 அசெட்ஸ். அசெட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங் நான் கரண்ட் அசெட், அதாவது ஃபிக்ஸட் அசெட்னு எடுத்துக்கலாம். ஃபிக்ஸட் அசெட்டில் டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அசெட் எல்லாமே சேர்ந்தது தான். பட் நம்மக்கிட்ட கொஸ்டினில் வெறும் டேஞ்சபிள் தான் இருக்கும். நோட் நம்பர் 7ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். நோட் நம்பர் 7க்கு நம்ம டேஞ்சபிள் அசெட்னு கொடுத்துருப்போம். டோட்டல் வேல்யூ வந்து 1,68,815 இருக்கும். அதை நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் ஹெட்டிங் சப்ஹெட்டிங் வந்து கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டு கீழே ட்ரேட் ரிசீவபிள், க்ளோசிங் ஸ்டாக்கு, பேங்க்கு, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ நோட் நம்பர் 8க்கு வந்து ட்ரேட் ரிசீவபிள்னு கொடுத்துருப்போம் ஒரு 38,700 நம்ம க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் பேங்க்குக்கும் வந்து நோட் நம்பர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், இது ஆப்ஷனல் தான். நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணாததுனால டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 1,91,500 இருக்கும். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டோம். இன்கேஸ் நம்ம நோட் நம்பர் ரெடி பண்ணலை அப்படின்னா நோட் நம்பர் காலத்தில் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு லைன் இல்லை ஐஃபன் இல்லை டாட் மாதிரி வச்சுட்டா போதும். அதுக்கடுத்தது நோட் நம்பர் 9 ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ்ன்னு தலைப்பு கொடுத்து வச்சுருப்போம். அதோட டோட்டல் வந்து 1,680 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ருபீஸ் காலத்தில். இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்ப்போம். அசட்டோட டோட்டல் மட்டும் நம்ம டோட்டல் பண்ணி பார்ப்போம். 1,68,850, 38,700 ப்ளஸ் ஒரு 1,91,500 ப்ளஸ் 34,700, அதுக்கு 1,680 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 4,35,395 வந்து வரும். அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்டு. லயபிலிட்டியும் 4,35,395, டோட்டல் அசட்டும் வந்து 4,35,395. அடுத்தது வீடியோ வந்து வாட்ச் பண்ணும்போது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அடுத்தது கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸு அதோடைய பிளேலிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட கண்டினியூஸாக இதே பேட்டர்னில் வரக்கூடிய சம்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்.
அடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு சம் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது வெறும் மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கு மட்டும்தான். மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கு அக்கௌண்ட்ஸு அண்ட் இன்கம் டேக்ஸுக்கு மட்டும்தான், அதர் பப்ளிகேஷனுக்கு கிடையாது. ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய அதாவது சப்ஜெக்ட் நேமு, சாப்டர், அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர், இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா நான் அந்த கொஸ்டினுக்கு வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு யார் மெம்பராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவேன். தட்ஸ் ஆல்.